அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 6/8/2025 துவாதசி திதி மதியம் 2:09 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி மூலம் நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் மந்த யோகம் மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வெற்றிலை பயிரிட, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, தற்காப்பு கலைகள் பயில, வழக்குகள் பேசி முடிக்க, பணியாட்களை விடுவிக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்தபோது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை, எழாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது. ஆமாங்க, எத்தனையோ முறை நாம் எத்தனையோ விஷயங்களில் சில நேரங்களில் கீழே விழுந்துடுறோம். ஆனால் மறுபடியும் எழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து அதையும் தாண்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வீடு தேடி பழைய நண்பர்கள் உறவினர்களும் வருவாங்க. 7.5 சனி வேற தொடங்கிடுச்சிங்களா? இப்பெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் தான் இருந்துருக்குது. திடீர் செலவுகளும் இருக்குது. அன்பு தொந்தரவுகளும் அதிகமாகிட்டே போகுது. உடம்பும் முன்ன மாதிரி இல்லை. சில நேரங்களில் கொஞ்சம் அசதி சோர்வெல்லாமே இருக்குது. அதுக்கு தான் சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் செய்யணுங்க. இனிமேல் உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுது. அதிகமான உணவு அப்படிங்கிறத விட குறைவான உணவு ஆனால் நிறைவான சத்து, அது மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பக்தியில் இப்பெல்லாம் ரொம்ப நீங்கள் மூழ்கி போயிட்டீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாகவும் இருக்கீங்க. 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்குள்ளார ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனியாக நீந்தி கரையேற கற்றுக்கொள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க யோசிப்பீங்க. முக்கியமான நேரத்தில் யார் துணையும் இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் முடிப்பீங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் கூட நீங்கள் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் உள்ளத்தளவில் நீங்கள் ஒருவராக இருந்து யோசிப்பீங்க. எங்கே இருந்தாலும்
தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான்னு சொல்கிற மாதிரி தனித்து நின்று எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். சிலர் வேணும்னு வம்புக்கு இழுப்பாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க, உங்களை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசுவாங்க, உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பி விடுவாங்க. அதெல்லாம் உங்கள் காதுக்கு வந்து நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு வருத்தப்பட்டிங்கன்னா அது சரி வராதுங்க. சூரியனை பார்த்து நாய் குறைக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக சூரியனுடைய தன்மை குறைய போகிறது இல்லைங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அது முதல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதிகமான வேகத்தில் வண்டி ஓட்ட வேண்டாங்க. அதே மாதிரி மொபைலில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஒரு சிலர் வந்து சந்திக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து எல்லாத்தையும் செய்ய பாருங்கள். வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகி உங்களை புகழ்ந்து பேசி உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்காக சிலர்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒருவரின் குறையை கண்டு அதை பற்றி பேசி அவரை தாழ்த்துவதை விட அவருடைய நிறைவை கண்டு அதை பேசுவது தான் வாழ்த்துவதற்கு உரிய நல்ல வழியாகும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே ஒரு நல்லது இருக்கும், எல்லார்கிட்டையுமே ஒரு திறமை இருக்கும், நிச்சயமாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அல்லது செய்பவர்களையும் நல்லதை சொல்லி திருத்துபவர்கள், நல்லதை சொல்லி மாற்றுபவர்கள், நல்லதாக சொல்லி அவர்களை நட்புக்கு உள்ளாக்கி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான நியாயமான சண்டை இன்னைக்கு இருக்கும். அது நியாயமான சண்டை தான். அவங்க எவ்வளோ நாள் தான் மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெகுண்டு எழக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரனும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கடுகடுப்பு சிடுசிடுப்பு அதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால 4 பக்கமும் அலைய வேண்டியதாக இருக்குது. எந்த வேலை எடுத்தாலும் இழுபறியாக இருக்குதுன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த அந்த இடத்த கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட சின்னதாக விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கிக்கிட்டே தான் போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குரு நடக்கிறதுனால வீட்டெல்லாம் மறந்தாச்சிங்க. எல்லோரும் தூங்கின பிறகு தாங்க நானே போகிறேன். எழுந்த பிறகு எல்லோரும் எழுந்திருப்பாங்க, எழுந்து உடனே ஓடி வந்துடுவோம் ஆஃபீஸ்க்கு. இப்படி தாங்க நிலைமை இருக்குதுன்னு சில நேரங்களில் தயக்கத்துடன் நீங்கள் சொல்கிறதும் உண்டுங்க. அதனால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றும் உயர்நிலையை அடைய முடியும். ஆமாங்க, நம்ம மனசு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மனநிலை சமநிலையாக இருக்க வேண்டுங்க. அதனால தான் நீங்கள் எல்லாரையுமே சமமாக பாவிப்பீங்க, சமமாக மதிப்பீங்க, வேறுபாடு காட்ட மாட்டீங்க, ஏற்ற இறக்கம்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நாமும் மனிதன்தான், அவங்களும் மனிதன்தான், இதில் என்ன ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சமமாக பாவிப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய மனநிலையை கோபத்திற்காகவோ அல்லது மகிழ்ச்சிக்காகவோ விட்டு கொடுக்காமல் மனநிலையை சீராக வைத்து சிறந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரனை குரு பகவான் பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகை உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கின கடனை குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தீர்க்கறதுக்கான வழிவகைகளும் இருக்குதுங்க. அடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றாக மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. 12வது வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சி கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மறைமுக தனம், பணவரவு அதெல்லாம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுங்க. சூரியன் கொஞ்சம் சுட்டரிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் கண்ணெரிச்சல், வாய்ப்புண் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள், தோல்வி கிடைத்தால் கற்றுக்கொள். இதுதாங்க வாழ்க்கை. எது இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணுங்க. தோல்விங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வெற்றி தாங்க. ஏன்னா அடுத்ததாக நாம் எப்படி நடந்துக்கணும், நம்முடைய பலம் எது, பலவீனம் எது, நாம் எந்த இடத்துல வழுக்கி விழுந்தோம், எந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் தான் தோல்வியாகும். அதனால தாங்க தோல்வி வந்த பிறகு தான் நீங்கள் பல வெற்றிகளை ருசிச்சிருக்கீங்க, எல்லா வகையிலும் ஜெயிச்சிருக்கீங்க. அதனால தாங்க தோல்வியை கண்டு துவளாமல் வெற்றியை தேடி எப்பொழுதும் விழுந்து விழுந்து வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி பாடாப்படுத்துது, உடம்பும் சரியில்லை. டாக்டருங்க ஏதோ ஒரு நோய் பேரை சொல்கிறாங்க, அது வாய்க்கும் வரல. அதுவாக இருக்கலாம், இருங்க இன்னொரு டெஸ்ட்டும் எடுத்துடலான்னு சொல்கிறாங்க. எத்தனை டெஸ்ட்டு தான் நம்மளை வச்சு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ நம்மளை பார்த்த உடனே லேசாக ஒதுங்குறாங்க. முன்ன மாதிரி அதிக நேரம் ஒதுக்கி பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளை தவிர்க்கிறாங்க போல் தெரியுது. அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. அதனால் பேசுகிறவங்க பேசட்டும், பேசாதவங்க போயிட்டே இருக்கட்டும். அதுக்காகலாம் நீங்கள் நேரம் ஒதுக்கி அதை பற்றி யோசிக்கிறது அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். திடீர்னு இறக்கப்பட்டு ஏமாந்துருவீங்க. எதுவுமே தரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்புறம் உங்களை மீறி தந்துடுவீங்க. அப்புறம் நீங்களே தந்ததுனால பிரச்சனைலையும் சிக்கிப்பீங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்தெல்லாம், கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போடணுன்னா தயவுசெய்து போட்டுறாதீங்க. அது உங்களுக்கு இறுதியில் பிரச்சனையில் தான் போய் முடியுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அஷ்டமத்து சனியால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன
சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சின்னதாக தடங்கல்கள் இருந்து சரியாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒவ்வொரு செங்கல்லும் சேர்ந்து கட்டிடத்தை உருவாக்குவது போல ஒவ்வொரு எண்ணமும் சேர்ந்து குணத்தை உருவாக்குகிறது. ஆமாங்க, பல வருடங்களாகவே நீங்கள் நல்ல குணத்தோடு இருக்கீங்க. அது காரணம் நல்ல எண்ணங்களோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த நல்ல எண்ணங்கள் சேர்ந்து சேர்ந்து உங்களை குணவான்களாக மாற்றி கொண்டிருக்கிறதுங்க. அதனால தாங்க எங்கேயுமே எப்பொழுதுமே படிப்படியாக நீங்கள் யோசிப்பீங்க. டமால்னு வந்துட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. எதையும் முறைப்படி செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் ஓயாத போராட்டம். 2 மனசாவே தான் பிறந்துட்டுருக்கீங்க. விட்டுடலாமா, ஆனால் விட்டால் நல்ல வேலை கிடைக்குமா, இப்படி ஒரு சந்தேகம் வேறு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கார். ஆனால் அவரோட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுக்கான கெடுபலன்கள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டு நிறுவனம், வெளிமாநில நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் கோபம் ஒரு பக்கம் இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். நாம் பெருசாக எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் சிலர் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரியான சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே செய்து முடித்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனப்பட்டினியே உண்மையான விரதமாகும். உடலை பட்டினி போடுவதனால் மனமானது பலவீனமாகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சாப்பிட்டாலும் தூங்கினாலும் மனசுக்குள்ளார குப்பைகளை சேர்த்துக்காம மனசை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிட்டு பளிங்கு கற்களை போல மனதை சுத்தப்படுத்தி வைத்து கொண்டு பளிச்சென்ற முகத்துடன் காட்சி கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியத்தோடு தாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க. வேலையாக இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், இந்த வேலை போனால் இன்னொரு வேலை இருக்குது, எதுவுமே இல்லைன்னா கையில் ஏதாவது ஒரு தொழில் இருக்குது, ஏதாவது சொந்த தொழில் தொடங்கலாம், வியாபாரம் தொடங்கலாம், பார்த்துக்கலாம். எவ்வளோ காலமாக நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இனிமேல் எளிதாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிப்போம். இப்படியெல்லாம் இப்போ நீங்கள்
திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது காரணம் யார்? 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் முரட்டு தைரியம் மனசுக்குள்ளார வந்துடுச்சு. 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்கள் மேலே தன்னம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க. இந்த சொத்து விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வழி, அம்மா வழி, சகோதர வழி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ போய் அவங்கள்ட்ட மோதிட்டுலாம் இருக்காதீங்க. அதே மாதிரி சகோதரங்களுடனும் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் என்னதான் உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி மனசு ஒத்து வரலன்னாலும் இன்னொரு பக்கம் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துருவோன்னு உத்தியோகத்தில் எல்லா வேலைகளையும் இன்றைக்கி கச்சிதமாக செய்து முடித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் வேறு ஏதாவது வேலை, முக்கியமான வேலை முடிக்கிறதா இருந்தால் காலையிலேருந்து மதியம் 1 மணிக்கு வர முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அதிகமான கஷ்ட நஷ்டத்தை அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். ஆமாங்க, கஷ்ட நஷ்டம் வர்ற வரைக்கும் எல்லாம் நாம தான், நம்மால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம மனசு நினைக்க தோணுங்க. ஆனால் கஷ்ட நஷ்டம் வந்த பிறகு தான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் கடவுள் செயல் தான், கடவுள் கையில் தான் இருக்குது. முயற்சி செய்வது என்னமோ நம்ம பொறுப்பு, முடிவுகளை நிர்ணயிப்பது என்னவோ இறைவனுடைய அமைப்பு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க, சாதிச்சும் காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக இன்னைக்கு முடியுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக விரும்பினீங்க, ஆசைப்பட்டீங்க, அந்த ஆசைப்பட்ட மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்கனவே தான் ஒன்று இருக்குதில்ல அப்படின்னு நினச்சாலும் கூட அது ரொம்ப நல்ல டிசைனாக இருக்குது, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீக தேடல், அதுக்கடுத்து இலக்கிய தேடல் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. ரசிப்புத்தன்மை இப்போ உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. வேலைன்னு சொல்லி வேலையை தேடி வேலையோட வேலை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தேடலுக்குள்ளாரையும் இப்போ நுழைஞ்சி சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதரங்களால் ஆதாயம் இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே சிறப்பாக செய்து முடிப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோற்றவரை கேவலப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆமாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வித்தியாசமாக யோசிப்பீங்க. அதனால தான் தோற்று போனவங்க கையில் நீங்கள் ஜெயிச்ச பரிசு பொருள் இதாக இருந்தால் அதை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் வருவீங்க. அந்தளவுக்கு பெருந்தன்மையாக யோசிக்கக்கூடியவர்கள், யார் மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது என்று நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள்
நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூலம் நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள், டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி முதல் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி முதல் அலைச்சல்கள் இருக்குங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு உங்கள் வண்டியை இரவல் தர வேண்டாம். அடுத்தவங்க வண்டியையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்தியோகத்திலையும் வேலை சுமை எல்லாமே இருக்குங்க. பல புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி எதுவுமே தந்துவிட வேண்டாங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு விளக்கின் ஒளியை 1000 விளக்குகளுக்கு பகிர்ந்தாலும் அந்த விளக்கினுடைய ஒளியானது ஒருபோதும் மங்கி போவதில்லை. அதுபோல் அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நமக்கு எந்தவித பாதிப்பும் வருவதில்லை. நம்மளோட அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு செல்வதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டப்படுறவங்க எந்த நேரத்தில் வந்து கதவை தட்டினாலும் முகம் கோணாமல் அவர்களை வரவேற்று உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் ஏடாகூடமாக பேசி ஏதாவது ஒரு வம்பு தும்பை இழுத்துக்குப்பீங்க. அதனால் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே பாவகிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 2வது தடவை 3வது தடவை தாங்க முயற்சி பண்ணுறம்போது முடியுது. முதல் முயற்சியில் எதுவுமே முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் அவங்களையும் கண்காணித்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பின்பற்றுங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. அதை மறந்துவிட்டு அவர்கள் முன்னாலே கடினமாக உழைத்து வாழ்ந்து காட்டுவது, ஜெயித்து காட்டுவது தான் வாழ்க்கை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினாலோ அல்லது உங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடத்தினாலோ அதுக்காக நீங்கள் கலங்கி போய் நிற்க மாட்டீங்க. அவங்க எந்த இடத்துல நம்மளை மரியாதை குறைவாக நடத்தினாங்களோ
அந்த இடத்துல நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராப்பகலாக உழைத்து இழந்ததை மீண்டும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் இளக்காரமாக பேசினவங்க முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எதிர்பார்த்தது நடக்கும். பணவரவும் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை 9வது பார்வையால் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் உடம்பு முடியாமல் ஏழரைச்சனையில் பாதச்சனையில் ஒரு பக்கம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதை தாண்டி மீண்டு வரக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல் மனக்கசப்புகள் எல்லாம் வரும். வீடு சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை சுமையெல்லாம் சரியாகி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்து பாருங்கள். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் காலையிலேயே செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மந்திரம் தேடாதே, தந்திரம் தேடாதே, உன்னை தேடு. அதுதான் உனக்கு வழிகாட்டும். உன் மனது தான் உன்னை வழிநடத்தும். உன்னை நீயே தேடிக்கொள்வதன் மூலமாக உயர்ந்த இடத்தையும் பெற்றுவிட முடியும். ஆமாங்க, மந்திரமெல்லாம் நமக்கு சொல்லித்தரது என்ன? மனதை ஒருமுகப்படுத்துவது தான். இறைவனுடைய திருநாமங்களை நாம் இடைவிடாமல் ஜெபிப்பதன் மூலமாக நமக்கு கிடைப்பது என்ன? மனதுக்கு தெம்பு, தைரியம்தான். அதனால தாங்க நீங்கள் அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்காம உட்கார்ந்த இடத்திலேயே ஜபம் செய்து தவம் செய்து பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து உங்களை நீங்களே தேடி தேடி உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்கள் அடைவதுதான் மிகச்சிறந்த வல்லமையாகும். அப்படிப்பட்ட திறமைசாலிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் பூர்வ புண்ணியாதிபதி. அவர் உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா இன்னைக்கு நீங்கள் பேசலாம். நல்ல பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலக்குறைவுகள், லேசாக உடல் உஷ்ணம் ஆகிறது, அதே மாதிரி வறட்டு இருமல் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி தான் உடம்பு இருக்குது. ஏன்னா 7.5 சனியில் ஜென்மச்சனி ஓடின்னு இருக்கு இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சின்ன சின்ன பயிற்சிகள் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. உணவு கட்டுப்பாடுக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து எது எது எவ்வளவு சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்பில் வர்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதை பின்பற்றி அப்புறம் பின் விளைவுகளுக்கு ஆளாகக்கூடாது. நல்ல மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.